இப்ப எல்லாருமே இந்த ஒரு ஆடியோ லான்ச்காக தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி கச்சேரிக்கு டிஜே பண்ண போறீங்க. ஆமா. அப்படின்னு பிளாஸ்ட் பண்ணிடலாம். எஸ் பிளாஸ்ட். அன்னைக்கு ஒரு பிளாஸ்ட் தான். எஸ் தளபதி சொன்ன மாதிரி தான். பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். அன்னைக்கு ஃபுல்லா ஃபயரா இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தளபதிக்கு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும். இல்ல அவரோட என்ட்ரின்றது தனியா இருக்கும். அது பார்க்கறதே வேற மாதிரி இருக்கும். எவனுமே மேல ஏறி நீ அதாவது உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. ஆமா, ஆட்டினே இருப்பேன். இவங்க கூட பாருங்க, சொன்னோன்னே தளபதி சொன்னோன்னே அப்படியே ஜம்ப் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும். மலேசியால வந்து பாக்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அந்த ஒரு ஷோ அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரையும் அவங்க ஞாபகம் இருக்கும். ஒரு விஷயம் தான், சீக்கிரமா வந்துடணும் ஆடிட்டோரியம்க்கு. லேட் பண்றது ஆமா, லேட் பண்ணிட்டீங்கன்னா தளபதி ஸ்பீச் இந்த வாட்டி ஐயோ ஸ்டோரிக்காக தான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணி. இந்த வாட்டி பெரிய ஸ்டோரி இருக்கும். ஒரு ஃபேன் பாய் மொமெண்டாவே ஒரு விஐபி கூட அந்த வியூ கிடைக்காது, ஒரு டிஜே கிடைக்கிற வியூ. எனக்கு அவ்வளோ வியூவில் நான் பார்ப்பேன். தளபதியெல்லாம் எனக்கு ரொம்ப கிட்ட, ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார். மாலில் வந்து நண்பன் படம் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. இது கூட உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன், வைரஸ் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனில் அவர் இது பண்ணுவார். அப்போ வந்து சட்டையை பிடிப்பாங்க. பிடிச்சவொன்னே மொத்த மாலுமே கத்திச்சு. ஏய் நானும் அதுல கத்துனவன். மலேசியால தளபதியோட கச்சேரி இருக்கு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து டிஜே ஷா வந்து இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். குமுதம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கும். இந்த ஆடியோ லான்ச் மறக்க முடியாத ஒரு ஆடியோ லான்ச் தான். இப்ப எல்லாருமே இந்த ஒரு ஆடியோ லான்ச்காக தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் சென்னையில இல்லையேப்பா அப்படின்னு மன வருத்தத்திலயுமே இருக்காங்க. மலேசியால தளபதியோட கச்சேரி இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாரும் செம்ம ஹைப்ல இருக்காங்க. நீங்க அதுல ஒரு பாட்டா இருக்கிறீங்க. மலேசியா தளபதி கச்சேரிட்டு டிஜே பண்ண போறீங்க. அந்த மொமெண்ட் எப்படி நடந்தது? ஆக்சுவலி ஏன்னா யூஸ்வலாவே வந்து இந்த ஆடியோ லான்ச்சஸ்ன்னு எடுத்தாலே சென்னையில ஒரு முக்கியமான டிஜேஸ் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஆள் வந்து நம்ம டீமும் ரொம்ப முக்கியமான டீம். அப்போ எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்குமே யார் பண்றா அப்படின்ற ஒரு காம்பினேஷன் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான. ஏன்னா லாஸ்டா நம்ம வந்து லியோ பண்ணும்போது நான் தளபதி ரொம்ப கிட்ட பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வரையுமே வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலுமே எந்த இடத்துலையும் போனாலுமே 2 ஆடியோ லான்ச்சஸ் வந்து என்னோட மனசுலயே இருக்கும். அது ஒன்று வந்து ஜெயிலர், இன்னொன்று லியோ. இது 2துலேயும் தலைவரோட ஸ்பீச்சும் சரி, ஸ்பீச்சும் வேற லெவலில் இருக்கும். எனக்கு அப்படியே உட்காந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா என்னோட வியூ வேற லெவலில் இருக்கும். ஒரு ஃபேன் பாய் மொமெண்டாவே ஒரு விஐபி கூட அந்த வியூ கிடைக்காது, ஒரு டிஜே கிடைக்கிற வியூ. எனக்கு அவ்வளோ வியூவில் நான் பார்ப்பேன். தளபதியெல்லாம் எனக்கு ரொம்ப கிட்ட, ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. நான்லாம் கத்துறேன்னா கேட்கும் அவருக்கு. அப்படி இருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா சின்ன வயசுல ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கு. அந்த மால்ல வந்து நண்பன் படம் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. அப்போ செம்ம க்ரௌட்ல அப்படி இப்படி போய் பார்க்கும்போது ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு சீன்ல கையில அந்த இது வச்சுட்டு இருப்பாங்க. இது கூட உங்க பேர் தான் வச்சிருக்கேன், வைரஸ் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்ல அவர் இது பண்ணுவாரு. அப்போ வந்து சட்டையை பிடிப்பாங்க. பிடிச்சவொன்னே மாலுமே கத்திச்சு. ஏய் நானும் அதுல கத்துனவன். யார் மேல கேட்கிறேன். அவங்க பயந்துட்டாங்க. அவங்க ஏன்னா அப்போ வந்து இங்க இந்தியால அவங்க பெரிய ஆக்ட்ரஸ். ஆனா இங்க தமிழ் தெரியாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இங்க யாருக்கும் தெரியாது. அப்போ அவங்களே பயந்து சாரி அப்படிப்பட்ட ஆள் ரொம்ப கிட்ட உட்காந்து பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே என்கிட்ட சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், என்னோட சீனியர் கௌதமனா. ஸோ இஸ் மை ஒன் ஆஃப் தி வெல்விஷர்ல அவர் தான் வெல்விஷர் எனக்கு மெயினா. இந்த கெரியர்ல ரொம்ப நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். அப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா நம்ம தான் பண்றோமா? நான் தெரியலடா பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் தென் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு அண்ட் தென் அனிபுரோ கிட்ட போயிருக்கு. அனிபுரோ வந்து சொல்லியிருக்காங்க கன்சோல்டு வந்து எஃப்எஸ் ஷா, கௌதம் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனிபுரோ சொல்லிட்டாரு. அனிபுரோ சொன்ன உடனே அங்க அக்செப்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷோல பிளே பண்ணிட்டு இருக்கேன்.
ப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது தளபதி கச்சேரி அப்படின்னு பாட்டு போட்டு அப்படியே அந்த கரெக்டா அந்த லைன் வருது, டொங்குன்னு ஒரு சவுண்ட் வருது என் போன்ல. என்னன்னு பார்த்தா விசாகாப்பியும் டிக்கெட்டா வருது. எனக்கு என்ன அப்படியே ஆமா, கோஇன்சிடென்ட் இது? எனக்கு அப்படியே கை நடுங்குது. ஐயோ! என்னை அப்ப என் ஃப்ரெண்டு வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ம். அவனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிங்க பாருடா வந்துருச்சுடா, பாட்டுக்கு ஏத்த மாதிரியே வருதுடான்ட்டு. எனக்கு ஒரு 3 மணிக்கு டிக்கெட்ஸ் வந்தது, 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். ஆஹா, டிக்கெட் வந்துருச்சு, அனௌன்ஸ்மெண்ட்டா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சின்ராச கையில பிடிக்க முடியாதடா. எல்லாமே ஆமா. உங்களுக்கு பயங்கர மொமெண்டா கிரியேட் ஐயோ! ஆகுதுல்ல? அது அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறதே ம். நம்மளுக்கு பயங்கரமா எப்படிடா இது நடக்குது? அது மாதிரி ரொம்ப ஆனா வந்து இத தாண்டி உங்களுக்கு அது மொமெண்டா இருக்கிற மாரி எல்லாருக்குமே அந்த ஒரு மொமெண்ட் ம். எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உண்மையா அங்க என்ன மாரி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஏன்னா நெறைய பேசிட்டே இருக்காங்க. இது இருக்க போது, அது இருக்க போது, இப்படி இருக்க போது, அப்படி இருக்க போதுன்னு பயங்கரமா பேசிட்டே இருக்காங்க ம். தளபதி கச்சேரி பத்தி. ஆனா உண்மையாவே தளபதி கச்சேரியில என்ன மாரி ஒரு பிரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஜிஸ்ட். ஆக்சுவலி வந்து அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ம். சொல்லக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, ஏன்னா அது ரன் ஆர்டர் மொத்தமா சொல்லிட்டோம்னா, ம். டெலிகாஸ்ட் அப்புறம் பார்க்கும்போது இருக்காது. ரன் ஆர்டரா வேணாம். ரன் எங்களுக்கு ஒரு ஆர்டரா சின்ன வேணாம். ஜிஸ்ட் போதும். சின்னதா ஜஸ்ட் என்னன்னா, ஆக்சுவலி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, யூசுவலா நம்ம வந்து ஒரு ஆடியோ லான்ச்சஸ் பண்றோம் அப்படின்னா, ஆங்கர்ஸ் என்ட்ரி இருக்கும். அப்புறமேட்டு வந்து ஃபில்லர்ஸ் இருக்கும். வருவாங்க, ஒருத்தவங்க வருவாங்க. பட் இந்த ஷோ அந்த மாரி பண்ண போறதில்ல. இந்த ஷோ அந்த மாரி இருக்காது. இது வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு கான்செப்ட் தான் ஸ்டார்ட் அப். ஓகே. தளபதி வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும் இருக்க அவரோட என்ட்ரி சாங்ல அவரோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். ம். ஒரு பாட்டுமே அவரோட ஒரு மூவில அவரோட என்ட்ரின்றது தனியா இருக்கும். அது அது பார்க்கறதே வேற மாதிரி இருக்கும். சோ அந்த எவனுமே மேல ஏறி நீ நீ அதாவது உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. யாரா இருந்தாலுமே ஆடினே ஆமா இருப்போம். ஆடினே இருப்பேன். இவங்க கூட பாருங்க சொன்னோனே தளபதி சொன்னோனே ம். அப்படியே ஜம்ப் ஆக ஆரம்பிக்கிற அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாங் எல்லாமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 சிங்கர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்து மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஓகே. ஃபாலோட் பை நம்ம ஷோ ஆடியோ ஆடியோ லான்ச். லான்ச் அப்படி இருக்கும். ஜனநாயகனோட ஆமா. ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் தளபதி என்ட்ரி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தளபதிக்கு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப நான் தப்பிச்சிட்டேன். ஒரு தளபதி ஃபேனா வந்து நான் கண்டிப்பா தப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் போய் பார்க்க போறேன். பட் ஆமா. இங்க இருக்க டெட் ஹார்ட் ஃபேன்ஸ் யாருமே அதை பார்க்க முடியல. ஆனா மலேசியால வந்து பார்க்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அந்த ஒரு ஷோ அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரையும் அவங்க ஞாபகம் இருக்கும். ச்சே. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயம் தான், சீக்கிரமா வந்துடணும் ஆடிட்டோரியம்க்கு. லேட் Don't பண்ண miss பண்றது the லேட் any ஆமா moment. லேட் பண்ணிட்டீங்கன்னா Moment miss மொமெண்ட் ஆயிடும். மிஸ் ஆயிடும். ஓகே. எவ்வளவு முடியுமோ டிராஃபிக் ஆயிடுச்சு வேஸ்ட் உங்களுக்கு தான். அவ்வளோ மெமரிஸ் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகே. பயங்கரமான பிளான் இருக்கு. பயங்கரமான பிளான். பயங்கரமான பிளான். கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து இப்ப வரையுமே கிட்டத்தட்ட 60,000 டிக்கெட் சோல்ட் அவுட். அதுவே ஒரு ரெக்கார்டா வந்து ஆமா. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இவ்ளோ இவ்வளோ டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் வித்தது. ஆமா. அதுவும் மலேசியால நடக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆக்டரோட ம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்ததே கிடையாது. அத ம். வந்து எப்பவுமே அவர் வந்து சினிமா விட்டு போனாலும் ஒரு ரெக்கார்ட பிரேக் Break. கிரியேட் பண்ணிட்டு தான் போறாரு. யாராலயும் அதை பிரேக் பண்ண முடியாது பண்ணவே முடியாது. அப்படின்னு. ஆனா அந்த மொமெண்ட் டிஜே பண்ண போறீங்க. தளபதியோட கடைசி படம். ஆல்ரெடி தளபதி கூட சில மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. ம். சோ இதுக்கு எவ்ளோ வந்து ஒரு மெனக்கெடல் இருக்க போகுது. நாங்க என்ன டிஜே ஷா கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம்? ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து தளபதி சும்மாவே அங்க வந்து ஒரு வாத்தி கம்மிங்கோ இல்ல சும்மா ஒரு தளபதி என்ட்ரி பிஜிஎம் ஏதோ ஒரு பிஜிஎம் அதை லைட்டா ப்ளே பண்ணாலே அங்க சவுண்ட் வந்து அது கேட்கும் போதே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நல்ல தூக்கத்துல எதிர்த்து போயிட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணா போதும் தெளிவாயிடுவோம். எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, ம். 5 நாள் தூங்கலையா பரவாயில்ல, அந்த எனர்ஜி அங்க தளபதி ஃபேன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கான ஒர்க்கு பெரிய ஒர்க்கு. ஆக்சுவலி எங்களுக்கு ஒர்க் சொல்லிட்டாங்க. ம். நாங்க ஒரு இதுவரையும் ஒர்க் பண்றதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, யூசுவலா வந்து 1 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒர்க் பண்ணுவோம். ம். பட் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நாள்லயே நாங்க ஒர்க்கே இப்பயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. போயிட்டு இருக்கு. இன்னும் 25 டேஸ் இருக்கு கரெக்ட்டா. ம். ஒர்க் போயிட்டே இருக்கு. ஓகே. வேற லெவல்ல இருக்கும். வேற வேற லெவல்ல லெவல்ல இருக்கும். கண்டிப்பா அந்த கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஓகே. இருக்கும். தளபதி ஸ்பீச் இந்த வாட்டி ஐயோ! ஐயோ! பயங்கரமா இருக்க போகுது. கண்டிப்பா அந்த கண்டிப்பா. மொமெண்ட்டுக்காக அந்த குட்டி ஸ்டோரிக்காக தான் வந்து ஐயோ! எல்லாருமே வெயிட் இந்த பண்ணிட்டு வாட்டி இருக்கோம். பெரிய ஸ்டோரி இருக்கும். பெரிய ஸ்டோரி ஆமா, இருக்கும். பெரிய ஸ்டோரி இருக்கும். கண்டிப்பா. ஆமா. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே ம். மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபோட ஒரு லக்கி சாமா ம். எங்களுக்கு வந்து பல கான்சர்ட்ஸ், பல கண்டிப்பா. ஷோஸ், பல கண்டிப்பா. ஈவென்ட்ஸ் நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்துட்டே இருக்கணும். ம். இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜஸ்லயுமே வந்து கண்டிப்பா, டிஜே கண்டிப்பா. ஷாவை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா. தளபதி கச்சேரிய தரமா செஞ்சு கொடுங்க பிளாஸ்ட் அப்படின்னு பண்ணிடலாம். எஸ் பிளாஸ்ட் அன்னைக்கு ஒரு பிளாஸ்ட் தான்.
எஸ். தளபதி சொன்ன மாதிரி தான் பிளாஸ்ட் Blast தான். அன்னைக்கு ஃபுல்லா ஃபயரா இருக்க போகுது. அதுல வந்து மாற்றமே கிடையாது. கண்டிப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ Thank இவ்ளோ you so நேரம் வந்து much. இவ்ளோ விஷயங்கள் ஷேர் Share பண்ணதுக்கு. பண்ணதுக்கு. ஆனா நான் இன்னொரு மொமெண்ட்டுமே கேள்விப்பட்டேன். ம். நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்னதான் வந்து சில விஷயங்கள் இது இந்த என்னோட ரூ. 128 தான் என்னோட ம். முதல் சம்பளம் அப்படின்னாலும், அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு பேப்பர் போட்டுட்டு ஆமா. இருந்தீங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அது என்ன மொமெண்ட் அது? என்னோட ஸ்கூல் ஃபீஸ நான் தான் பே பண்ணேன். ம். என்னோட இன்னி வரையும் என்னோடத நான் தான் பார்த்துக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கும். என் அம்மாவும் நல்லா இருக்காங்க. என் வீட்ல இருக்க எல்லாரையுமே நல்லா செட்டில் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த பார்ட் டைம் ஜாபா அப்போ பேப்பர் போடுவோம். ம். டெய்லி பேப்பர் இருக்கும். வீக்லி பேப்பர் இருக்கும். ம். டெய்லி பேப்பர் போடும்போது உண்மையா சொல்றேன். குமுதம் வந்து எப்போ வந்து ஆ பேப்பர் மீறும்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த புக்கு ஓகே. மட்டும் எப்போ மீறும்னு பார்த்துட்டு நான் வேற எந்த பேப்பர் புக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். குமுதம் மட்டும் பார்ப்பேன். ஏன்னா அதுல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். வியூஸ்க்காக நம்ம ஷோக்காக வந்திருக்கோம்னு கிடையாது. எனக்கு குமுதம்னு சொன்னோனே இன்டர்வியூ சொன்னோனே எனக்கு மனசுல பட்ட ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா நான் ரொம்ப லவ் பண்ணி பார்த்த புக்கு. அப்போ வந்து புக்கோட எல்லாருக்குமே ஃபோன் கிடையாது. ம். படிச்சு தான் ஆகணும். ம். வாசிக்கணும். வாசிக்கும்போது அதுல ஃபோட்டோவோட போட்டிருக்கும். சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். வீட்லயே மணி பிளான்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அப்பவே போட்டு ம். வச்சிருப்பாங்க. என்னென்னமோ இருக்கும். சினிமா செய்திகள் தனியா ஒரு பேஜ் இருக்கும். ம். அது எல்லாமே பார்க்கும்போதும் அது செமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல கார்ட்டூன் ஒரு டைம்ல வந்துட்டு இருந்தது. ம். ஸோ நான் அதனாலேயே அந்த குமுதம் அந்த பேப்பர் போடும்போது எல்லாமே மீறுற பேப்பர் எனக்கு. எங்க ஓகே. ஓனர்ட்ட சொல்ருவேன். ம். டேய் ₹6 பேப்பரு உன் சம்பளத்த புடிப்பேன் அப்படின்னு சொன்னா. புடிச்சுங்க. எனக்கு அந்த அப்படி புக் ஆமா வேணும். புக் வேணும் அப்படி இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த பேப்பர் போட்ட பையன் குமுதம் பேப்பர் போட்ட பையன் குமுதத்திலேயே வந்து இன்டர்வியூ கொடுக்கறான்னும் போது இது தட் இஸ் லைஃப் அவ்வளவுதான். இது வரைக்குமே இதுக்கு உங்க இருக்கா லைஃப் ஒரு மொமெண்ட் மொமெண்ட் பயங்கரதா அவ்வளவுதான். இருந்திருக்கு. ஸ்டார்டிங் பாருங்க குமுதம் பேப்பர்ல ஆரம்பிச்ச பையன் குமுதம்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறான். எஸ். டிஜே ஷா டிஜே ஷா வந்து மாஸ் பண்றீங்க மாஸ் ஆக்சுவலி. இது சந்தோஷ். ஆக்சுவலி எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க புக்லாம் படிச்சுட்டு குமுதம் வந்து நீங்க ரசிச்சு பார்த்து இன்னைக்கு அங்கே வந்து ஒரு இன்டர்வியூக்கு இவ்வளவு விஷயங்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு அங்க ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து பெரிய லெவல்லாம் நான் பெரிய ஆள்னு கிடையவே கிடையாது. ரொம்ப நார்மலா ஏதோ நம்ம இன்னைக்குமே இந்த இன்டர்வியூ வந்து இது இன்டர்வியூவா இல்லாம ஏதோ ஒரு 2 பேருக்கு இந்த பையன் இப்படி இருந்து இந்த பையன் இப்படி வந்திருக்கானே நம்மளாலே வர முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு இது யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் நம்ம பார்க்குற வியூவர்ஸ் அவங்க பேரண்ட்ஸா இருக்காங்கன்னா அவங்க பசங்களுக்கு இதை காட்டும் போது டேய் பாருடா ஒண்ணுமே இல்லாம ஒரு பையன் பேப்பர் போட்டிருந்த பையன் குமுதம் பேப்பர் போட்டிருந்த பையன் குமுதத்திலே வந்து இன்டர்வியூ கொடுக்குறான்னா உங்களாலேயும் முடியும்டா அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ன்றனால மட்டும்தான் இது வந்திருக்குமே தவிர நம்ம இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் சொல்றேன் பெரிய லெவல்ல இருக்கவங்களும் சரி நிறைய பேரும் பேப்பர் போடாம அவன் பெரிய ஆளா வந்திருக்க மாட்டான். மிடில் கிளாஸ் பசங்க. கண்டிப்பா. ஆமா உண்மை அதான். இப்ப எப்படி டெலிவரி பாய்ஸா சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த டைம்ல பேப்பர் போடுறவங்களா? அதுதான் உண்மையே கரெக்டா ம். சொன்னீங்க. இன்னைக்கு டெலிவரி பாயா சுத்துறவன் கண்டிப்பா 10 வருஷம் கழிச்சு அவன் பெரிய ஆளா இருப்பான். ஏன்னா அவன் லைஃப பாக்குறான். ம். அந்த மாதிரி பேப்பர் அப்ப ஒண்ணுமே கிடையாது. ஒரு சைக்கிள் அம்மா கலைஞர் கொடுத்த சைக்கிள் இருக்கு. எடுத்து பின்னாடி வச்சோமா சருன்னு காலைல போகணுமா ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மாசம் எவ்வளவு பெரிய சேலரி கிடையாது. ₹80 கொடுப்பாங்க. மாசம். அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம அப்போ போய் அந்த மெனக்கெடல் அந்த இன்னைக்கு ரூ. நம்ம 80 அப்ப பெருசா இருந்தது. பெரிய காசு. ஏன்னா ரொம்ப பெரிய காசு. இன்னைக்கு அது ₹8,00,000 கொடுத்தா கூட அந்த அப்போ இருந்த சந்தோஷம் வந்திருக்காது. அந்த ₹80 வாங்கும்போது இருக்க சந்தோஷம். கண்டிப்பா. பேப்பர் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆக்கியிருக்கு. ஆமா ஆனா சந்தோஷம். இந்த ஒரு மொமெண்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்குலாம் வந்து சர்ப்ரைசிங் எலமெண்டா இருக்கு. நீங்க பேப்பர் போடுறீங்க அப்படின்றது மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு ஸ்டோரி குமுதம் பின்னாடியே வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப மொமெண்டா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜே ஷா வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ சோ மச். நன்றி மக்களே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.